இன்னைக்கு ஒரு பிளான்டு ஹவுஸை நம்ம பார்க்க போகிறோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் கொடுத்து மேலே ஃபால் சீலிங் கொடுத்து அதுலேயும் ஃபோக்கஸ் லைட் கொடுத்து லேசர் கட்டிங்கில் உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அற்புதமாக அமைஞ்ச பெரிய கிச்சனுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன், பொருள்கள் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன அழகழகான யூனிட்டுங்க அங்கங்கே வச்சுருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு கொடுத்து நல்லா வெளிச்சம் வர மாதிரிக்கும் ஸ்டாண்டிங் யூனிட்டும் பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு பிளான்டு ஹவுஸை நம்ம பார்க்க போகிறோம். சிட்டிக்குள்ளே வில்லேஜா வில்லேஜுக்குள்ளே சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிங்க. கார்டன் ஸ்பேஸோட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிளான்டு ஹவுஸுங்க. 2.25 சென்ட்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வாட்டர் சம்ப் நம்மளுக்கு ஜலமூலையில் வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த சைட்டில் 2 படி கொடுத்து வீட்டில் போகிற மாதிரி டீக் வுட்டில் மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் பேட்டர்னில் இருக்கும், ட்ரை கலரில் இருக்கும். கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் கொடுத்து மேலே ஃபால் சீலிங் கொடுத்து அதுலேயும் ஃபோக்கஸ் லைட் கொடுத்து லேசர் கட்டிங்கில் உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக டிவி யூனிட்டுக்கு பெருசாக வச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நான் சொன்ன மாதிரி ட்ரை கலர் பேசிஸில் இருக்குது. உங்களுக்கு வெர்டிக்கல் பேட்டர்னில் இருக்குது. கீழே பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 2.25 சென்ட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் ஹாலுங்க. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்டும் ஷோகேஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க மிக நேர்த்தியாக. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பொருளே தாங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. இவங்க வந்து சாலிடு இன் எல்லாம் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களில். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அற்புதமாக அமைஞ்ச பெரிய கிச்சனுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன், பொருள்கள் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன அழகழகான யூனிட்டுங்க அங்கங்கே வச்சுருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு கொடுத்து நல்லா வெளிச்சம் வர மாதிரிக்கும் ஸ்டாண்டிங் யூனிட்டும் பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு புழக்கடை ஒன்று கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு டைனிங் ஹாலிலிருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி குபேர மூலையில் ஒரு 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். அதுலேயும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே லெஃப்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டுங்க. இதுலையும் ட்ரை கலர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிராண்டடில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியம் பிராண்டடில் வெஸ்டர்ன் பேட்டர்னில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாலுக்கு அதே மாதிரி தான். ஃப்ளஷ் டோரும் சொன்ன மாதிரி ட்ரை கலரில் ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் மேலே ஃபால் சீலிங் லேசர் கட்டிங் டிசைனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேலே போகிறதுக்கு கிரானைட்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. போகும்போது மேலே ஒரு சின்ன ஹாலுங்க. 10க்கு 6 அப்படிங்கிற அமைஞ்ச ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2 பெட்ரூம், 2 ஹெட்ரூம்லையும் நம்மளுக்கு பெரிய ஜன்னல் வச்சு அதுலேயும் மேலே சீலிங்கில் ஃபோக்கஸ் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்க பெரிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு ஜன்னல், ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்டு, லேஃப்ட்லையும் கபோர்டு, இதையும் ட்ரை கலரில் பண்ணிவிட்டு இது போக அட்டகாசமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ட்ரை கலர் பேட்டர்னில் உங்களுக்கு ஃபால் சீலிங்கோட ஒரு டெக்ஸ்சர் பேட்டர்னில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி ஒரு பிளானடாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து உங்களுக்கு இதுலேயும் பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ், ப்ரீமியம் பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் சைடு வால் ஃபுல்லும் செராமிக் டைல்ஸு, கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சான வெளியில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 3rd பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒயிட் பேசிஸில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கபோர்டும் பாட்டம்லேருந்து டாப் வரைக்குமே உங்களுக்கு ட்ரை கலர் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. டோர்ஸும் வந்து ஃபைபர் டோர்ஸ், நல்லா ஹெவியான ஃபைபர் டோர்ஸ் போட்டு கொடுத்து இதுலேயும் ஒரு 6x5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தேர்டு அட்டாச்சு டாய்லெட். வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானமும் இதில் நம்மளுக்கு இருக்குது. ஒரு பிளானடு ஹவுஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடிலூரில் பன்னீர்மடை அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. பெரிய மெட்டல் டோருங்க. வாஷிங் மிஷினுக்கு தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டெரஸில் கூலன் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே போகிறக்கு நல்ல ஹெவியான மெட்டல் ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐ மை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கனவு மெய்ப்படும்.